ஏண்டா போன வருஷமே சொன்னேன் இப்படி எல்லாம் பண்ணாரு கேக்குறியாடா? இதுல வண்டி ஒரு கேடு ஒரு ஏண்டா கோடை வெயில் கொளுத்துறது தாங்க முடியாம தான் கடனோட நான் வாங்கி டூர் வராங்க. நீ இங்க விக்கிற விலைவாசி கேட்டா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எல்லாம் எரியுது. ஏண்டா 500 ரூபாய்க்கு பழத்தை வாங்குற, அது 5000 ரூபாய்க்கு எல்லாம் கட்டிடுற. அது கூட பொறுத்துக்கலாம். எல்லாரும் கோழி முட்டையில ஆம்லேட் போட்டு தான் பாத்துருக்கேன். நீ என்னடா கொசு முட்டையில ஆம்லேட் போட்டு அநியாயம் பண்ணிருக்க. இனியும் இந்த அநியாயத்தை பாத்துக்கிட்டு இருந்தாருனா டாக்ஸன் எடுக்காம சும்மா இருக்க மாட்டான்டா. அது யாருடா? மை ஒய்ஃப். இந்த ஓட்டா வண்டிக்கு ஒரு ஓமன குட்டி வேற கேடு போடுறா. இனிமே இந்த ஏரியாவில உங்க பார்க்க கூடாது. ஒரு 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 ஐயோ பாவமே, ஹெல்ப் வாண்டாப்பா, நானே போய்க்கிறேன். பரவாயில்ல, நான் என்ன எடுத்து அந்த புக்க விடுறேன். வானாப்பா, ரொம்ப நன்றி, போயிட்டு வா. அட வாங்கண்ணே, கேட்டனா உன்கிட்ட நான் ஹெல்ப்ப கேட்டனாடா. இப்படி ஒரு நிலைமையில வாழ்றதுக்கே பெரும் போராட்டமா இருக்குது. ஒரு சில நல்ல மனுஷங்களா இருந்து அந்த உடம்புல ஒண்ணு உசுறு ஓட்டிட்டு இருக்கேன். இப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் மனசு அடங்கி ஒன்னும் தரமா நன்றானுங்களே. இறக்கமே இல்லாத கழிஞ்சுக்காரங்க. இன்னும் கொஞ்சம் பயிற்சி தேவையோ? நாத்துக்கு இப்ப வீடியோ எடுறாங்களாமா, ரீல்ஸ் போட போறாங்களாம்பா. என்ன வாங்கி தரேன்ட்டுதானுவா? வரிக்கி ரொட்டி வாங்கி தரேன்ட்டுதாங்கப்பா. அப்படின்னா ஓகே. கார் ஓட்டுற கண்ட்ரி ஃபுல் காட்டுக்குள்ள வரும்போது கேர்ஃபுல்லா ஓட்டுறா. என்ன ராலி ரேசா ஓட்டுற? அப்புறம் காட்டு யானையின் அட்டகாசம், காரின் நிலைமை மிகவும் மோசம்னு நியூஸ்ல போடுறதுக்கா? நீ ஓரமா நிக்க மாட்டியோ? எது ஏறி மிதிச்சானா காரோட கசாயம் வருவ பாத்துக்க. ஏண்டி ஒரே ஒரு தடவை போட்டனில உன்னை பழிச்சு நடிச்சதுக்கு போலீஸ கூட்டு வந்துட்டீல? என் வாழ்க்கை பூரா எத்தனை அடியும் கட்டியும் வாங்கியிருப்போம் உங்ககிட்ட. உன்னை சும்மா விட மாட்டேன்டி. அடியே, ஜெயிலுக்கு போயிட்டு வந்து இந்த ஜெகத்ராஜோட ஜென்ம பலனா என்னன்னு காட்டுறண்டி. அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்னு ஊரே சேர்ந்து என்ன கட்டி போட்டிருக்காங்க. நாட்டாம வீட்டு நாய் செத்துருச்சுன்னு சொல்ல சொன்னாங்க. ஒரு அவசரத்துல நாட்டாம நாய் செத்துருச்சுன்னு சொல்லிட்டேன். இதுக்கு போய் என்னை என் நயனாவே கட்டி போட்டு சோறு போட்டுட்டு இருக்காங்க. இந்த ரைடர் தங்கராசு கட்டையில போற வரைக்கும் காருக்குள்ள உட்காந்து போக மாட்டான்டா. எவ்வளவு லாங்கா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஸ்பீடா இருந்தாலும் சரி, கன் மாதிரி நிப்பேன்டா. என்ன அப்பப்ப இந்த பேதியில் போமா ஸ்பீடு பிரேக்க கவனிக்காம சடனா பிரேக் அடிச்சிடறான். அப்ப மட்டும் தூக்கு வரி போட்டுருது. இருந்தாலும் ட்ரிப்பா பிடிச்சுப்பேன். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க யாரும் இதை செஞ்சு பார்க்க வேணா. ஏன்னா வல்லவன் ஒருவன் மட்டுமே. ஒரு மீனோட கிடைக்க மாட்டேது. சும்மாரு 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 கடிச்சு கொரோனை கடிச்சு துப்பி அஞ்சிட்டு போயிருவாரு. அவடே கபாட் வச்சிருக்காங்க பேரு நல்லா பார்த்து சுத்தணும். தள்ளி போல அந்த பக்கம் லவுடு. இந்த கணேசன் காட்ஸ் ஆன் டியூட்டில இருக்கிறப்ப எவன்டா அவன் உள்ள வர்றது? ஓ, உண்மையான போலீஸா? சாரி சார். முன்சாமி குருசாமி ரோட்டம் அடங்கடா. இன்வைட் பண்ணாமலே ஒரு இன்வெஸ்டிகேட்டர் வந்திருக்காரு. யாரா இருந்தாலும் இன்னைக்கு இந்த பக்கம் அலவுட் இல்ல. பங்காளிக்கு காது குத்தி வச்சிருக்கோம். வாங்க வாங்க மைசூர் மகாராஜா, பாத்து ஏறி உட்காருங்க. கீழே கீழே முந்தினதை மகாராஜா, மேல சொட்டையும் கீழே கொட்டையும் பத்திர மகாராஜா. தப்போல அப்படி காரல அப்படி கேப்பாள்.